நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். நல்ல ஆயருக்கும் கெட்ட ஆயருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. ஓர் ஆயர் ஆட்டு மந்தை முழுவதற்கும் பொறுப்பாளி. ஆமோஸ் 3:2 ஆயன் சிங்கத்தின் வாயிலிருந்து தன் ஆட்டினை மீட்பதை இதற்கு நல்ல உதாரணமாக கொள்ளலாம். மந்தைகளில் ஏதேனும் ஒரு ஆட்டிற்கு ஏதாவது நேர்ந்தாலும் அது தன்னுடைய தவறால் அல்ல என்பதற்கு அவன் சான்று கொடுக்க வேண்டும். விடுதலை பயணம் 22:13 பார்க்கிறோம். ஆடு விலங்கினங்களால் பீறி துண்டாக்கப்பட்டிருந்தால் பீறப்பட்டதை சான்றாக கொண்டு வருவார். அதனுடைய பொருள் ஆடு ஆயனுடைய தவறால் இறக்கவில்லை என்பதாகும். ஒரு நல்ல ஆயனுக்கு தன்னுடைய மந்தையை, தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து காப்பதென்பது இயல்பான ஒன்று. ஆனால் மறுபக்கத்தில் கெட்ட ஆயனுக்கு தன் ஆட்டு மந்தையை பற்றிய கவலை சிறிதும் கிடையாது. அவன் அதை ஓர் அழைப்பாக அல்ல, வெறும் தொழிலாக, தனக்கு சம்பளம் தரும் வேலையாக நினைக்கிறான். எனவே ஆடுகளுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தாலும் அதை பற்றிய கவலை இல்லாமல் தனது உயிரை காப்பதிலேயே அவன் கருத்தாயிருக்கிறான். ஓநாய்கள் ஆடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஓநாய்கள் கூட்டமாக வந்து ஆடுகளை வேட்டையாடும். இந்த ஓநாய்களிடமிருந்து தனது ஆடுகளை காப்பது ஆயனுடைய மிகப்பெரிய பணி. இயேசு இங்கே கற்றுத்தருகிற செய்தி, பணத்தை மையமாக வைத்து பணி செய்கிறவர்களால் உண்மையான பணி செய்ய முடியாது. மாறாக அன்பு என்ற அளவுகோலை அடிப்படையாக கொண்டு பணி செய்கிறவர்களால் மட்டுமே உண்மையான நிறைவான பணி செய்ய முடியும். இஸ்ரேல் மக்களை அன்போடும் பரிவோடும் வழிநடத்திய கடவுள் தம்மை அவர்களுக்கு ஒரு நல்ல ஆயராக வெளிப்படுத்துகிறார். மக்களும் கடவுள் தங்களை பராமரிக்கின்ற நல்ல ஆயர் என்பதை அனுபவித்து உணர்ந்தார்கள். ஆயராக இருந்து தம் மக்களை வழிநடத்திய கடவுள் அவர்களுக்கு உணவளித்தார். எதிரிகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாத்தார். அவர்களை ஒரு மக்களினமாக உருவாக்கினார். இவ்வாறு கடவுளின் அன்பினை துய்த்துணர்ந்த மக்கள் கடவுள் தங்களோடு உடனிருந்து தங்கள் இன்ப துன்பங்களில் பங்கேற்றதை அனுபவத்தில் உணர்ந்தார்கள். நல்ல ஆயராக தம் மக்களை வழிநடத்திய கடவுள் அம்மக்களுக்காக தம் உயிரையும் கொடுப்பார் என்பதை இயேசு மக்களுக்கு அறிவிக்கிறார். இயேசுவின் வாழ்வில் தொடங்கிய அன்பு பல விதங்களில் வெளிப்பட்டது. இயேசு மக்களுக்கு கடவுளின் சட்டத்தை கற்பித்தார். அவர் மக்களின் பிணிகளை போக்கி அவர்களுக்கு நலமளித்தார். முறிந்த மனித உறவுகளை சீர்படுத்தினார். இவ்வாறு மக்களுக்காக வாழ்ந்த இயேசு அவர்களுக்காக இரக்கவும் தயங்கவில்லை. ஆடுகளை மேய்க்கின்ற ஆயர் அந்த ஆடுகளுக்காக தம் உயிரை பலியாக்குவது ஓர் அதிசயமான செய்தியாகத்தான் நமக்கு தென்படும். ஆனால் இயேசுவோ தம் உயிரையே தம் ஆடுகளுக்காக கையளிக்க தயங்காதவர். இத்தகைய பேரன்பு கொண்ட ஆயர் நம் மீட்பராகிய இயேசு. இந்த இயேசுவையே நாம் நம் மீட்பராகவும் நமக்கு விடுதலை அளிக்கும் வீரராகவும் ஏற்றுள்ளோம். இதுவே நாம் இயேசுவின் மீதும் அவரை நம்மிடையே அனுப்பிய தந்தையாம் கடவுள் மீதும் கொள்கின்ற நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நாம் இயேசுவின் அன்பை ஒவ்வொரு நாளும் ஆழமாக உணர்ந்து அனுபவிக்கும் பேறு பெறுவோம். நமக்காக தம்மை கையளிக்கின்ற இயேசு நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். அதே நேரத்தில் அவரே நமக்கு புதுவாழ்வு அளித்து
அந்த வாழ்வில் நாம் இடையறாது நிலைத்து நிற்கின்ற அருளையும் நமக்கு அளிக்கின்றார். இவ்வாறு நம்மை எல்லையற்ற விதத்தில் அன்பு செய்கின்ற நல்ல ஆயர் நம்மோடு இருப்பதால் நமக்கு குறையேதும் இல்லை. அவரே நம்மை பசும்புல் வெளிக்கு அழைத்துச் செல்வார், நம் தாகத்தை தணிப்பார், நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நமக்கு புத்துயிர் அளிப்பார். அவர் அளிக்கின்ற உயிர் நம்மை கடவுளோடு நிலைவாழ்வில் இணைக்கும் சக்தி கொண்டது. எனவே நம் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். நம் குறைகளை நீக்கி பசும்புல் வெளியில் இளைப்பாறச் செய்து நமக்கு புத்துயிர் அளிக்கும் நம் ஆயருக்கு மகிழ்ச்சியோடு இப்பாடலை பாடுவோம். இயேசு நம்மோடு என்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம், இயேசு நம்மோடு என்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே.